உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆல்ரெடி உலகம் பூரா ஃபேமஸா இருக்கிற கான்டினென்டல் சமையலோட மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தமயந்தியோட ஹோம்மேட் சமையலுக்கு பரிசு கிடைச்சது மூலமா அதுக்கும் இங்க பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தானே அந்த பொண்ணோட ரெசிபிக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் தயாராக இருக்காரு. ஸோ அந்த ரெசிபி நம்ம கைக்கு வந்தா இன்வெஸ்டரும் கண்டிப்பாக யோசிக்காம நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துருவாரு. அப்ப இதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் தானே பாஸ்? எப்படி என்னோட கான்டினென்டல் ஸ்டைல் ஃபுட்டை விட அவளோட ஹோம்மேட் ஃபுட்டுக்கு வேல்யூ அதிகம்னு சொல்ல வரியா? ஐயோ சொல்றான் சொல்லு. ஐயோ பாஸ், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மீனிங்ல சொல்ல வரல. அந்த இன்வெஸ்டர் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொன்னது தமயந்தியோட ரெசிபிக்காக தானே. ஓஹோ, அப்போ அந்த ஆளு எனக்காக கொடுக்கல, என்னோட திறமைக்காக கொடுக்கல இல்ல? அப்ப அந்த ரெசிபி இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்ல. அப்படி ஐயோ, என்ன பேசினாலும் அதை கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றேன்? நான் இப்ப சொல்றேன்டா, அந்த இன்வெஸ்டர் என்னோட திறமைக்காக இல்லாம வெறுமனே அவளோட ரெசிபிக்காக மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னான்னு வச்சுக்கோயேன். அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு தேவையில்லை. நான் என்னோட திறமையை வச்சு, நான் என்னோட கான்டினென்டல் ஃபுட்டை வச்சு பெரிய ஆளாய் காமிக்கிறேன்டா. எவனுமே ஒரு பைசா எனக்கு தர தேவையில்லை. நிலைமை சரியில்லை. இந்த நேரத்தில் எது பேசினாலும் தப்பாயிடும். முதல்ல இவரை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டு போயிடணும். பாஸ், நீங்க அதை விடுங்க. நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். போற வழியில அன்னைக்கு 2 பேரும் சாப்பிட்டு போனோம்ல ரோட்டு கடை, அங்க போய் ஆளுக்கு ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிட்டு போலாம். வாங்க பாஸ், வாங்க. என்ன பேச்ச மாத்தி விடுறியா? இல்ல பாஸ். அடிங்க இங்க பாருடா, நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த இன்வெஸ்டர் சென்னையில் தானே இருக்கான். ஆமா பாஸ். நாளைக்கு காத்தால விடியட்டும், முதல் வேலையை அவனை போய் பார்த்து அந்த ரெசிபி இருந்தாதான் நீ இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன். பாஸ் பாஸ் பாஸ், இப்பெல்லாம் எந்த முடிவும் எடுக்காதீங்க பாஸ். எதுவா இருந்தாலுமே காலையில பேசிக்கலாம். வாங்க பாஸ், போலாம். பாஸ் பாஸ் பாஸ், வேணாம் பாஸ். நான் போதையில சொல்றேன்னு நினைக்காத. எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். நாளைக்கு போய் சொல்லணும். அப்பாயின்மெண்ட் வாங்க. பாஸ் பாஸ் பாஸ், காலி பண்ணாம விட மாட்டார் போலயே. அப்பாயின்மெண்ட்டை வாங்குற, புரியுதா? போ. இவர் இந்த நிலைமையில பார்க்கறதுக்கே ரொம்ப மனசுக்கு சங்கட்டமா இருக்கே கடவுளே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.